வணக்கம். நம்ம இன்னைக்கு இன்னித்த மார்க்கெட்டை லைவ்ல எடுத்திருக்கேன். இந்த லெவல்ஸ் தேவைப்படுறவங்க எடுத்துக்கோங்க. மார்க்கெட்டு புல்லிஷா பீரிஷான்ல நான் இங்க வந்து சொல்ல வரல. மார்க்கெட்டு 24,476 தாண்டுனா மார்க்கெட்டு அப்சைட்ல இருக்குங்கிறத மட்டும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இதை வச்சு நீங்க இன்னைக்கு ட்ரேட் இனிஷியேட் பண்ணி பாருங்க. அதிகபட்சம் அப்சைடு போறதுக்கு வாய்ப்புகள் 24,660 வரைக்கும் போக வாய்ப்பு உண்டு. அதுவே டவுன் சைடு பார்த்தீங்கன்னா 24,348 வரைக்கும் போக வாய்ப்பு உண்டுங்க. சரிங்களா? இதை மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த 24,476க்கு மேல இருக்கிற வரைக்கும் மார்க்கெட்டு அப்சைட்ல தான் இருக்கும். அந்த இடம் வந்தால் முடிவெடுங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே, இதே வந்து இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் வந்து 24,500 காலும் 24,650 புட்டும் எடுத்திருக்கேன். இந்த வேல்யூ படி நீங்க வந்து இதுல 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல வச்சு என்ட்ரி எடுங்க. இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அதாவது 24,500 கால் 82 ரூபாய்க்கு மேல இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் அப்சைட்ல இருக்கும்னு அர்த்தம். இதுவே வந்து பாத்தீங்கன்னா 24,650 144க்கு கீழே இருந்ததுன்னா மார்க்கெட்டு அப்சைட்ல இருக்கும்னு அர்த்தம். சரிங்களா? ஏன்னா மார்க்கெட் இதை தாண்டினாதான் மார்க்கெட்டு டவுன் சைடுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குமே தவிர 144 பிரேக் பண்ண முடியலன்னா மார்க்கெட்டு ஃபர்தரா அப்சைடு போகிறது தான் பார்க்குங்க. சரிங்களா? இதை வந்து இப்படி நீங்க பார்த்து ட்ரேட் எடுத்துக்கோங்க. இதுவே வந்து நான் இதே 24,450 காலுக்கும் 650 புட்டுக்கும் எடுத்திருக்கிறேன். இதுதான் இன்னைக்கு நடக்கக்கூடிய மேஜிக்கல் வேல்யூஸ். இந்த இடம் எல்லா ஸ்ட்ரைக் பிரைஸ்லயும் ஆக்ட் ஆகுங்க. நீங்க செக் பண்ணி பாருங்க. நான் இந்த இடத்துல லைவ்ல வரக்கூடாது. நான் அதனால இந்த லெவல்ஸை வச்சு நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. சரியா நடக்குதா இல்லையான்னு மட்டும் செக் பண்ணுங்க. சரிங்களா? ஈவினிங் நம்ம போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூங்க. மீண்டும் நல்ல பதிவுடன் மாலை சந்திப்போம். வணக்கம். நன்றிங்க.